ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பணியாரம் அதை எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த அவல் பணியாரத்துக்கு நம்ம அரிசியும் அவலையும் ஊற வச்சுக்குவோம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கெட்டியான அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் கழுவி ஊற வச்சுக்குவோம். முதல்ல கழுவிட்டு வந்துக்குவோம். இது ரெண்டையும் கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். நல்லா ஊறட்டும். 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், நல்லா பொடிச்ச வெல்லம். அதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம். வெள்ளத்தில் கல் மண் தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்குவோம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரிசியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் போட்டுக்குவோம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச அவலையும் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு போட்டுக்குவோம். நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிக்கிட்டு வந்துக்குவோம். இப்போ ஒரு அடி அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்குவோம். முதல்ல கொஞ்சோண்டு வெல்லம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ மாவு அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கு. தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்ற வேணாம், அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக எனக்கு இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இட்லி மாவு பழத்துக்கு இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மாவில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். நீங்கள் இது கூட முந்திரி பாதாம் எது வேணாலும் எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் தேங்காய் மட்டும் போடுறேன். பல்லாவும் கட் பண்ணி போடலாம். தேங்காவை போட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதை காட்டியும் அடுப்பில் பனியார சட்டியை சுட வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பனியார சட்டி வச்சு சூடாக்கிக்குவோம். கல் சூடாகட்டும். கல் சூடானதும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணான்னு பட்டதுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இல்லை ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இது நெய்யில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா சைடெல்லாம் அப்ளை பண்ணி விட்ருங்க. ஆனதும் நம்ம கரைச்ச இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி இந்த குழியில் ஊற்றிக்குவோம். ஒரு 3/4 ஊற்றுங்க போதும். ஊற்றிட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சு வேக விடுவோம். நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்ப்போம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இது மெதுவாக ஒரு கம்பியோ குச்சியோ இல்லை ஒரு கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். இந்த இன்ஸ்டன்ட் பணியாரத்துக்கு மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு உடனே ஊற்றிடலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பக்கத்துக்கு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இது வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்குவோம். இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். அதே மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு
இன்னொரு செட்டு ஊற்றிக்குவோம். இதே மாதிரி குழியில் ஊற்றிக்குவோம். இதையும் மூடி வேக வச்சுக்குவோம். இப்போ திறந்து பார்ப்போம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டுக்குவோம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துருச்சு. இதெல்லாம் எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் கரைச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா மாவையும் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ சுவையான அவல் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.